வெள்ளிக்கிழமை புனித வெள்ளிக்கிழமை தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி கர்த்தர் எனக்கு கொடுத்த கிருபைக்காக கர்த்தரை நன்றியோட ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த வெள்ளிக்கிழமை புனித வெள்ளி எதுவுமா தேவ சமூகத்தில் தேவன் தாமே எல்லாருக்கும் ஒரு சந்தோஷமான ஒரு நாள். தேவன் நமக்காக மரித்து 3ஆம் நாள் உயிர் தெழுந்து வந்த தேவன் இன்றைக்கு புனித வெளியில கர்த்தர் தாமே நமக்கு ஒரு கிருபையாக நம்மளை இதை நினைவு கூறும்படியாக கர்த்தர் நமக்கு ஒரு கிருபை கொடுத்துருக்கிறார். அதை நம்ம எல்லாரும் கண்களை முடி ஜெபிப்போம். ஆண்டவரே, இந்த நாளில் கூட புனித வெள்ளி ஆண்டவரே, குட் ஃப்ரைடே உடைய கரங்களில் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் எங்களுக்காக மரித்தீங்க ஆண்டவரே, சிலுவையில் அறையப்பட்டீங்க, முள்முடி சுட்டினீங்க, கைகள் கால்கள் ஆணிகள் அடிக்கப்பட்டது எல்லாமே எங்களுக்காக ஆண்டவர். எங்களுடைய பாவங்கள் மீறுதல் குற்றங்களுக்காக ஆண்டவரை நீ சுமந்து கொண்ட சிலுவைக்காக நன்றி ராஜா. இதோ எங்களை ஒரு விஷயம் தாழ்த்துக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மத்திய 27ஆம் அதிகாரத்தை நான் ஒரு வார்த்தை வாசிக்கிறேன். 27:40 வசனம். மத்திய 27:40 தேவாலயத்தை இடித்து 3 நாளைக்குள்ளே கட்டுகிறவனே, உன்னை நீயே ரட்சித்துக்கொள், நீ தேவனுடைய குமாரனானால் சிலுவையில் இருந்து இறங்கி வா என்று அவரை தூஷித்தார்கள். அல்லேலூயா. இன்றைக்கு அருமையான வேலையில கூட இந்த புனித வெள்ளியில தேவன் தாமே நமக்கு கொடுத்துருக்க வாக்குத்தத்த வசனம். தேவனுடைய சமூகத்துல தேவனை பார்த்து கேட்குறாங்க, தேவாலயத்தை இடித்து 3 நாளுக்குள் கட்டுகிறவனே, உன்னை நீயே ரட்சித்துக்கொள், நீ தேவனுடைய குமாரனானால் சிலுவையில் இருந்து இறங்கி வா என்று அவரை தூஷித்தார்கள். அல்லேலூயா. அது பிரியமான சகோதர சகோதரிகளே, தேவனை பார்த்து தூஷித்த வார்த்தை. நீ உண்மையான தேவனுடைய குமாரனா இருந்தால் நீ என்ன பண்ண, சிலுவையிலிருந்து இறங்கி வா என்று தூஷித்தார்கள். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பாடுகளுக்காக, நம்முடைய மீறுதலுக்காக, நம்முடைய குற்றங்களுக்காக, நம்முடைய எல்லா பாவத்துக்காக ஆண்டவர் சிலுவையில் அறையப்பட்டார். ஆனால் அவரை தூஷிக்கும் போது கூட அவர் ஒரு வார்த்தை கூட அவர் சொல்லலை. என்னன்னு சொல்லிட்டு, நான் தேவனுடைய குமாரன் என்று அவர் சொல்லவில்லை. அவர் எல்லாத்தையும் சகிக்கிறவராக காணப்பட்டார். இந்த புனித வெளியில நம்மளும் சில காரியங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தருடைய பிள்ளையாய் இருந்தால் இந்த வசனம் என்ன சொல்லுது, தேவனுடைய குமாரனா இருந்தால் நீ என்ன பண்ணணும், தேவனுடைய குமாரனா இருந்தால் உன்னை ரட்சித்துக்கொள், நீ தேவனுடைய குமாரனா சிலுவையிலிருந்து இறங்கி வா என்று தூஷித்தார்கள். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு தூஷிப்பான சமயத்தில் கூட அவர் சமாதானமா இருந்தார். இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிற நம்ம கூட பலர் நம்மளை பார்த்து தூஷிப்பாங்க. நம்மளுடைய ஜெபங்களை தூஷிப்பாங்க, நம்ம பேசுகிற வார்த்தைகளை தூஷிப்பாங்க, நம்மளை குறித்து அநேக காரியங்கள் முன்னாடி நல்லா பேசுவாங்க, பின்னாடி பலவிதமான காரியங்களை தூஷிப்பாங்க. அவர்களை நம்ம என்ன சொன்ன, ஆண்டவரே இவர்கள் அறியாது செய்கிறார்கள், இவர்களையும் மன்னியும் என்று சொல்லி இந்த புனித வெளியில நம்ம இதை கடைபிடிப்போம். தேவனுடைய வார்த்தையின்படி ஆண்டவரை அவர்கள் அறியாது செய்கிறார்கள். ஆண்டவரே, நாங்கள் அவர்களுக்கு நன்மை செய்யும் போது அவர்கள் எங்களுக்கு தீமை செய்கிறார்கள், அவர்கள் அறியாது செய்கிறார்கள் என்று சொல்லி நம்ம என்ன பண்ணோம், அவர்களுக்காக ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் இந்த புனித வெளியில நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கண்களை முடி ஜெபிப்போமா. ஆண்டவரே, இந்த நாளில் கூட கர்த்தாவே கிருபை ஜீசஸ் மினிஸ்ட்ரி முகாந்திரம் புனித வெள்ளிக்காக ஆண்டவரை நாங்கள் ஜெபிக்கிறோம். குட் ஃப்ரைடே நம்முடைய பாதத்தில் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரை, இது இந்த நாளை தேவன் கொடுத்ததுக்காக நன்றி. இந்த பிரேயரில் தேவனுடைய பிரசன்ன மகிமை கடந்து வருவதற்காக நன்றி. 3 நாள் உபவாச கூட்டம் ஆண்டவர் வெள்ளி சனி ஞாயிறு 3 நாள் உபவாச கூட்டத்தை எடுக்கும்படி கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். முதலாம் நாள்லேயே ஆண்டவர் இந்த குட் ஃப்ரைடேல தேவன் ஒரு பெரிய ஒரு மெராக்கில் எங்கள் வாழ்க்கையிலே வந்திருந்த அனைவருக்கும் செய்ததுக்காக ஸ்தோத்திரம். எல்லாம் திருப்பாத்திரம் இயேசு நாமத்துக்கு பிதாவே, ஆமென். இந்த நாள் ஜெபத்தை கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதமாக கொடுத்திருப்பார். இது பார்க்குறவங்க கர்த்தருடைய நாமத்தினால புனித வெள்ளி என்றால் தேவனை தூஷிக்கும் போது கூட தேவன் என்ன சொல்றாரு, அவர்களுக்காக ஜெபித்தார். அதே போல இன்றைக்கு நம்மளை தூசிக்கிறவங்களுக்கு நம்ம ஜெபம் பண்ணுவோம். யாருக்கிட்ட போய் என்ன பண்ணக்கூடாது, நம்மளை குறித்து பெருமையாக பேச தேவையில்லை. கர்த்தர் நமக்குள்ள இருக்கிறார், அவர் நம்ம பேரை பெருமைப்படுத்துவார். காட் பிளஸ் யூ. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராங்க. ஆமென்.